ஹலோ கைஸ், கூகுள் பிக்சல் 5ல என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் மைக்ரோமேக்ஸ் புதுசாக ஒரு ஃபோன் சீரிஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு ஃபோன் சீரிஸ் அதில் என்னென்னலாம் நம்ம ஸ்பெக்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அண்ட் நாங்கள் ஹோஸ்ட், இது உங்கள் டூ திங் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பிக்சல் 5லேருந்தே போயிடலாம். கூகுள் பிக்சல் 5ல வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் ஆன அந்த எல்லா பீசஸ்லையுமே முக்கால்வாசி ஃபோன் வந்து கேப்ஸ் இருக்குது நிறையா ஃப்ரேமுக்கும் அண்ட் டிஸ்பிளேக்கும். அது வந்து ஒழுங்காக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, அதான் வந்து காரணம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ்க்கு வந்து இருக்குது தான் அது பிரச்சனையே. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா கேமரா சைடு இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து நம்ம சிம் போடுற அந்த சைடில் இருக்குது. அண்ட் கீழே பாட்டம் ஆஃப் த ஃபோன் அந்த சைட்லலாம் வந்து அங்கங்கே கேப் இருக்குது. இதனால் வந்து என்ன பிரச்சனைனா வந்து வாட்டர் வந்து உள்ளே ஈஸியாக போயிடும் அண்ட் போர்டு ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்ளமை கண்டிப்பாக அவங்க சரி பண்ணுவாங்க, அடுத்த ஷிப்மெண்ட்லேருந்து சரியாயிரும். ஸோ வந்து நீங்கள் 2 to 3 months வெயிட் பண்ணி இந்த ஃபோனை வாங்குறது ரொம்பவே நல்லது. இல்லைனா வந்து இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி கேப் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 2 to 3 months வெயிட் பண்ணலாமே நல்ல ஃபோனுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் மைக்ரோமேக்ஸ் இன்ற ஒரு ஃபோன் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதாவது November 3rd அன்றைக்கி, மேபி ஆர் November 2nd கூட லான்ச் ஆகலாம். அவ்வளோனா November 3rd கண்டிப்பாக லான்ச் ஆயிரும். அது வந்து அன்றைக்கி வந்து 2 மாடல்ஸ் வந்து இன் சீரிஸில் 2 மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நீங்கள் என்ன ப்ராசஸரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து Helio G35 அண்ட் Helio G85 அப்படி மீடியாடெக்கோட ப்ராசஸர் தான். ஓகே, நார்மலான ப்ராசஸர் தான், நல்லா தான் இருக்கும். 85 கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்டு அதில் வந்து என்னென்னலாம் வேரியண்ட் அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, ஒன்று 2GB RAM வேரியண்ட், இன்னொன்று வந்து 3GB RAM வேரியண்ட். 2GB RAM வேரியண்ட்டில் வந்து 2GB RAM அண்ட் 32GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கேமரா வந்து 13MP ப்ரைமரி கேமராவும் 2MP செகண்டரி கேமராவும் கொடுப்பாங்க. அண்டு ஃப்ரண்ட் கேமரா வந்து 8MP கொடுக்குறாங்க. 3GB RAM வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 13MP ப்ரைமரி கேமரா அண்ட் 5MP செகண்டரி கேமரா அண்ட் 2MP சென்சார் கொடுக்குறாங்க. அண்டு ஃப்ரண்ட் கேமரா வந்து 13MP இது. நம்மளோட ப்ரைஸ் எவ்வளோனா 7,000லேருந்து 15,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி 7,000 இல்லை 9,000 தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 2GB 3GB ஃபோன் தான். ஆனால் வந்து இதில் ஹைலைட் என்னென்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க அண்டு 6.5 inch HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஹைலைட்டான விஷயம் தான். ஏன்னா ரொம்பவே ரேம் கம்மி தான், 3GB தான் இருக்குது இப்போ லான்ச் பண்ண போகிற ஃபோனில். அதனால் 5000 பேட்டரின்றது ரொம்பவே நல்லா தாக்கு பிடிக்கும். இது கம்மியாக தான் ரேம் இருக்குமா அப்படின்னா இல்லை, இன்னுமே அதுக்கப்புறம் இந்த 2 மாடலுக்கு அப்புறம் அடுத்த மாடலாம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது மோஸ்ட்டாக வந்து G85 ப்ராசஸர் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 4GBக்கு மேலேயே எதிர்பார்க்கலாம். 4GB அண்ட் 6GB RAM 8GB RAM கூட வரும். ஸோ வெயிட் பண்ணலாம். மைக்ரோமேக்ஸ் கேமிங் ஃபோனானா கேமிங்க்கு செட் ஆகாது. பட் G85 ப்ராசஸர் உள்ள அந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். அதே நேரத்தில் வந்து 4GB RAM மேலே இருக்க ஃபோன் வாங்குறது நல்லது. அதாவது இப்போ லான்ச் பண்ண போகிறது அந்த இது இருக்காது, அதுக்கப்புறமா லான்ச் பண்ண போகிறது தான் அது இருக்கும். அண்ட் இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து 7,000லேருந்து 15,000 தான் இந்த மாடல் இருக்குது. அடுத்து வர மாடல் ப்ரைஸ் வந்து நம்ம 20,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப்.